ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே பீஸா சாஸ் செஞ்சு வச்சுட்டோம்னா 3 வீக்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் இதாக அப்படியே சூப்பராக இருக்கும். இதை பீஸாக்கு யூஸ் பண்ணலாம், பாஸ்தாக்கு யூஸ் பண்ணலாம், மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல பழுத்த தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் இதை அப்படியே ஆட் பண்ணிடுங்க. பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி தோலெல்லாம் உறிஞ்சி வந்துடும். தண்ணியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுடுங்க. இந்த தக்காளி நல்லா ஆறிடணும். அதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக ஃபுல்லாக ஆறிட்ட அப்புறம் இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். இப்போ பேனில் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதுதான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற இருக்கும் வதக்கிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி ஒன்றுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் ஒரு 10 நிமிஷம்க்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செமி கிரேவி கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ இதுக்கு மசாலா என்ன ஆட் பண்ணுன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லை ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு இது 3 ஆட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு அப்படியே நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி சாஸ் கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை அப்படியே பேனில் ஆற விட்டுருங்க. ஃபுல்லாக ஆறிட்ட அப்புறம் இதை பாட்டிலில் அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 3 to 4 வீக்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எனி இட்டாலியன் டிஷ்ஷஸ்க்கு நீங்கள் இந்த சாஸை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.